அதே மாதிரி தேசிய அளவில் நம்ம பார்க்கும்போது வந்து பெரும்பாலான மாநிலங்களில் வந்து இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக குறையுது சார். இந்த வாக்கு சதவீதம் குறைவுன்றது ஆளுங்கட்சிக்கு சாதகம்னு நினைக்கிறீங்களா, இல்லை எதிர்க்கட்சி? வாக்கு சதவீதம் குறைவது என்பது ரிஜிம் சேஞ்சுக்கு போகுது, ஆட்சி மாற்றத்துக்கு. இன்னொன்று அரசியலில் வந்து நம்ம போட்டால் என்ன போடாட்டி என்ன, மத்தியில் பாஜக தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா போடாமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு ஏற்படாதுங்கிறாங்க, நிராகரிப்பாங்க. அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. நிதிஷ்குமாரும் பாஜகவும் சேரும்போது இவங்க அதுக்கு எதிராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே யாரும் இல்லை. அந்த லல்லு கட்சியை தவிர, ஆர்ஜேடி தவிர, காங்கிரஸ் அங்கே ரொம்ப வீக்காக இருக்குது. யூபியிலே அப்படி தான். எஸ்பியை தவிர, சமாஜ்வாடி பார்ட்டியை தவிர காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. 4வது 5வது இடத்துல தான் இருக்குது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது தென்னிந்தியாவை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களுமே இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது ரொம்பவே ஒரு டல்லாக போச்சுன்னு சொல்லலாம். அந்த வாக்கு சதவீதமாக இருக்கட்டும், அல்லது மக்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதா இருக்கட்டும். அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டுடைய அண்டை மாநிலமான ஆந்திராவில் வந்து சட்டப்பேரவை தேர்தலும் நடக்கிறதுனால அந்த மாநிலத்தில் கொஞ்சம் அந்த தேர்தல் பரப்புரை அல்லது தேர்தல் ஜோர் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்த வரைக்கும் ஆந்திராவுடைய சினாரியோ எப்படி சார் இருக்குது? யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு அவ்வளவு ஆழமாக தெரியாது. இருந்தாலும் நம்ம பத்திரிகையில் படிக்கிற செய்திகளை பார்க்கும்போது ஆந்திராவில் வந்து இந்த பாஜகவுக்கு ஒரு அருமையான கூட்டணி கிடைச்சிருக்குது. தெலுங்கு தேசம். ஆமாம், தெலுங்கு தேசம், ஜனசேனா. அது உண்மையிலேயே ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸாக இருந்துடுறாங்க மூவர் சேரும்போது. இதுக்கு முன்னாடி தனியாக நின்று பாஜக ஒரு 2-3% கூட வாக்குகளை வாங்க முடியல. தமிழ்நாடை விட ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அது இருந்துட்டுருச்சு. இப்போ இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மேலே கொஞ்சம் அதிருப்திகளும் மக்கள் மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி இவங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸாக தான் தெரியுது. அது எந்த அளவுக்கு வர முடியுங்கிறது. இன்னொன்று, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒரு முதல்வராக இருக்கிறவர் பெரிய அளவுக்கு திட்டங்களை எதுவும் செஞ்சதாக தெரியல. புதிய திட்டங்களை, கட்டமைப்புகளை உருவாக்குனது தமிழ்நாடு மாதிரி தான், ஒன்றும் உருவாக்குனது மாதிரி தெரியல. சும்மா இலவசங்களை அது இது கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்துகிற வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு மாதிரி தெரியுது. இப்போ சந்திரபாபு நாயுடு காலத்தில் ஹைதராபாத் ஒரு டிஜிட்டல் ஹப்பாக உருவாச்சு. ஐடி ஹப் பெரிய அளவுக்கு அதை வளர்த்து எடுத்தார். இன்றைக்கி அதோடய விளைவாக வெளிநாடுகளில் ஐடியில் பணிபுரியக்கூடிய, குறிப்பாக சிலிகான் சிட்டியில் வேலை செய்யக்கூடிய, அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்களை கணக்கெடுக்கும்போது ஆந்திராவிலேருந்து போனவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. காரணம், அந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸை சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய அளவுக்கு அது ஹைதராபாத் நகரையே ஒரு வெஸ்டர்னைஸ்டு நகரமாக மாற்றினார். வெளிநாடுகளோட நகரங்களோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப முன்னேறிய ஒரு நகரமாக மாற்றினார். சாலை வசதிகள், பாலங்கள், மேம்பாலங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்காருங்கிறது சந்தேகம் இல்லை. அது மாதிரி எதையுமே இவர் செய்யலை. அவங்க அப்பாவுடைய பேரை வச்சு தான் இவர் காலத்தை ஓட்டிகிட்டுருக்கார். அவங்க அப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜசேகர் ரெட்டி அவர்கள் பெருமளவுக்கு மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து தான் கவர்ந்துருக்கிறாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இலவசங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தால், கட்டமைப்பு வசதிகளை நீங்கள் பெருக்கலைன்னா நிச்சயமாக ஜிஎஸ்டிபி உயராது. உங்களுடைய மாநில மொத்த உள்நாட்டு ஆண்டு வருமானம் கூடாது. அதுதான் வந்து உங்கள் வளர்ச்சியை படம் பிடித்து காட்டக்கூடிய விஷயம். அது இல்லைன்னா உங்கள்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. வெளிநாட்டு மூலதனம் வராது, பெரிய அளவுக்கு வராது. நீங்கள் மின்சார கட்டமைப்பு வசதியில் பல மடங்கு பெருக்கணுங்க. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி பெரிய அளவுக்கு செஞ்சாங்க. ரெனியூவபிள் எனர்ஜியை, மரபுசாரா எனர்ஜியை உற்பத்தியிலேயே காற்றாலை உற்பத்தி, அதே மாதிரி சூரிய ஒளி உற்பத்தி இந்தியாவிலேயே சாதனை படைச்சிச்சு அதிமுக அரசாங்கம். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகளையும் சாலை வசதிகளையும் மேம்படுத்தாமல் அடிப்படை கட்டுமான பிரிவுகளில் நீங்கள் பணத்தை கொட்டி முதலீடு செஞ்சு அதில் வந்து நிச்சயமாக பெரிய தனியார் முதலீடுகள் அதில் வராது.
ஸோ அதை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி கட்டமைப்பு வந்து அந்த மாநில அரசு தான் உருவாக்கணும். அதை உருவாக்குனா அவன் வருவான் பிறகு யார் தனியார் மூலதனம் கொண்டு வருவான். நீங்கள் கட்டமைப்பை உருவாக்கலாம் எப்படி வருவான் அவன் அதில் பணம் போட மாட்டான். அதை மாநில அரசுகள் தான் செய்யணும் மத்திய அரசு உதவியோடு. மத்திய அரசு பெரிய அளவுக்கு சாலைகள் வசதிகளில் மேம்படுத்துறதுல பல்வேறு வகைகளில் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. இந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசை விட இவங்க சாலை போக்குவரத்தை பெருமளவுக்கு பாஜக முதலீடுகளை அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க. வசதிகளை வாஜ்பாய் காலத்திலே பெருக்கியிருக்காங்கங்கிறது தான். நேஷனல் ஹைவேஸ்லாம் அப்போ தான் பெரிய லெவலுக்கு வந்துச்சு. 6 வழிப்பாதைகள் 4 வழிப்பாதைகள் இதெல்லாம் வந்தது அப்போ தான். அதனால் அதை நீங்கள் மேம்படுத்துறதுல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு இதை எதுவும் செய்யலை. அதனால் வேலைவாய்ப்பு பெருக்கலை. எல்லா இடங்கள்லையும் வேலைவாய்ப்பு பெரிய அளவுக்கு பிரச்சனையும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் சார் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 74 வயசு இருக்கிறதுனால இந்த தேர்தல் அப்படின்றது அவர் அரசியலில் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற ஒரு கேள்வி எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது சரி, 74 வயசு கொஞ்சம் கூடுதலான வயசு தான். பட்டு அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு அவர் செய்ய முடியும்ல. அவர் இப்பயும் நல்லா திடகாத்திரமாக தானே இருக்கிறார். அவர் ரொம்ப மோசமாக போயிடல உடல்நிலையில். இல்லைன்னா அந்த கட்சியில் வேறு யாராவது செய்ய போகிறாங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அந்த வகையில் அங்கே வந்து அவருடைய சிஸ்டராக அவங்க அங்கே போயிருக்கிறாங்கல்ல, காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துருக்காங்க. இல்லை இப்போ ஆந்திராவில் காங்கிரஸ் தான் காங்கிரஸில் சேர்ந்துருக்காங்க. காங்கிரஸ் அங்கே எப்பயுமே ஒன்றும் பெருசாக இல்லை. போட்டியிலே இல்லை. இப்போதைக்கு இந்த 2 கூட்டணிக்கு இடையில தான் போட்டி. அதனால் எனக்கு என்னமோ அட்வான்டேஜ் சந்திரபாபு நாயுடு கூட்டணி தோணுது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி தேசிய அளவில் நம்ம பார்க்கும்போது வந்து பெரும்பாலான மாநிலங்களில் வந்து இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக குறையுது சார். இந்த வாக்கு சதவீதம் குறைவுன்றது ஆளுங்கட்சிக்கு சாதகம்னு நினைக்கிறீங்களா இல்லை எதிர்கட்சிகளுக்கு சாதகம்? வாக்கு சதவீதம் குறைவது என்பது NDTVயில் ஒரு பெரிய பேட்டி 1.5 மணி நேரம் நடந்துச்சு. அதை நான் பார்க்கும்போது எல்லோரும் பெரிய பெரிய சிசாலஜிஸ்ட்டு, எக்கனாமிஸ்ட்டு, ஹிஸ்டாரியன்ஸு, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் பேசினாங்க. அப்போ அதில் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, வாக்கு சதவீதம் குறைவது என்பது ரிஜிம் சேஞ்சுக்கு விடுது, ஆட்சி மாற்றத்துக்கு போகும், ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும் இல்லையா? வாக்கு சதவீதம் குறைவது என்பது. ஆனால் அதிகமான ஆளுங்கட்சிக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கும் அது. ஓகே. அதாவது இந்த இப்போ இருக்கிற ஆட்சிக்கு எதிரான மனநிலை தான் அது வாக்கு சதவீதம் குறைகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொன்று அரசியலில் வந்து நம்ம போட்டால் என்ன போடாட்டி என்ன, மத்தியில் பாஜக தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா போடாமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பல காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 phases எலெக்ஷனில் தமிழ்நாடுலாம் 69 தான் ஆவரேஜ். ஆமாம். கர்நாடகா 66, இந்த 65 66 65க்கு மேலே இருந்துச்சு. இப்போ 3rd ஃபேஸில் பார்த்தா 62 ஆகி போச்சு, 65க்கு கீழே போயிடுச்சு, இன்னும் மோசமாக போச்சு. அப்போ இந்த விஷயத்தை ரொம்ப 3rd ஃபேஸில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து பெரும்பாலும் 90% கடந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகள். அப்போ அதிகமாக வாக்கு வந்திருக்கு. அப்போ வந்து இதை விட கூடுதலாக வந்துச்சு, இப்போ கம்மியாகிடுது. அப்போ அது பாஜக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக ஜெயிச்ச இடங்களில் பெரும்பாலான இடங்களில் 50%க்கு மேலே வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அதாவது லீடிங் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் எதிர் கட்சிக்கும் அவங்களுக்கும் கடந்த தேர்தலில் டிஃப்ரென்ஸ் வந்து வித்தியாசம், வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 15% 20%ங்கிறாங்க. ஸோ இந்த 3-4% குறைஞ்சாலும் அது அவங்கள பாதிக்காதுங்கிறாங்க. ஸோ அதை தாண்டி அது அவங்கள தான் பாதிக்கும், அந்த கேப்பை குறைக்கும், ஆனாலும் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கருத்து வருது. ஏன்னா அவங்க ரொம்ப லீடிங்கில் ஜெயிச்சிருக்காங்க. 60%, பீகார் குஜராத்திலலாம் 62%லாம் வாங்கி ஜெயிச்சிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில். 62%னா அங்கே வந்து வாக்குப்பதிவு ரொம்ப மந்தமாக தான் இருந்திருக்குது, 60க்கும் கீழே போயிருக்குது, 59% என்னமோ தான் ஆயிருக்குது. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாஜகவுக்கு சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஆனால் சார் தனி ஒரு கேள்வி என்னன்னா, பாஜகவுடைய வாக்காளர்களே பல பேர் வந்து வாக்குச்சாவடிக்கு வரல. ஏன்னா வந்து எப்படியும் வந்து பாஜக தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றதுனால, ஒருவேளை வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடணுன்றவங்க அதிகமாகும் பொழுது அது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? ஏற்படுத்தும் நிச்சயமாக. ஆனால் வந்து பெரிய அளவுக்கு இந்த 3வது ஃபேஸில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் அதே இந்த நம்ம கணக்கை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள்.
இப்போ இங்கே 3% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இது யாரை பாதிக்கும்? ஆளுங்கட்சி தான் பாதிக்கும். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தேனியிலலாம் 6% குறைஞ்சிருக்குது. தூத்துக்குடியில் 10% குறைஞ்சிருக்குது. 10% குறைஞ்சா என்ன ஆகும்? கனிமொழிக்கு எதிராக தானே இருக்காது. ஸோ இதுதான் தேசிய அளவுலையும் அது அந்த மாதிரி வரும். தேசிய அளவில் இந்த என்ன இங்கேயும் என்ன லாபம் இருக்குன்னா 2019 லீடு அதிகமாக கொடுத்துருக்காங்க திமுக. ஒரு 4 லட்சம் வாக்கு, 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் அப்படி வாக்கு லீடு கொடுத்த இடத்துல தப்பிச்சுக்கலாம். லீடு பெருசாக கொடுக்க இடத்துல தோற்றுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு கணக்கு வருது. இந்த என்டிடிவினுடைய அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நான் பேசுகிறேன். அது பாஜகவுக்கும் இதில் சின்ன ஆபத்து இருக்குது. அது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, 400, 370 பாஜக மட்டும், என்டிஏ 400க்கு மேலே என்னாங்க. இப்போ போல் ஸ்டார்ஸ் எல்லாம் கணிப்புகள்லாம் வேறு மாதிரி வருது. பாஜகவுக்கு அந்த அளவுக்கு மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை, 300க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா கூட்டணி கொஞ்சம் அப்ஸ்விங் இருக்குது. குறிப்பாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா ஏற்கனவே அவங்க 2 பேர் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் அப்ஸ்விங் கிடையாது, டவுன் ஸ்விங் தான். நீங்கள் பீகாரில் கூட சொல்கிறாங்க ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது. நிச்சயமாக சார். தொடர்ந்து நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு ஏற்படாதுங்கிறாங்க, நிராகரிப்பாங்க. அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. நிதிஷ்குமாரும் பாஜகவும் சேரும்போது இவங்க அதுக்கு எதிராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே யாரும் இல்லை. அது லல்லு கட்சியை தவிர, ஆர்ஜேடி தவிர, காங்கிரஸ் அங்கே ரொம்ப வீக்காக இருக்குது. யூபியிலே அப்படி தான். எஸ்பியை தவிர, சமாஜ்வாடி பார்ட்டியை தவிர காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. 4வது 5வது இடத்துல தான் இருக்குது. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளில் ரேபரேலியும் என்னது அமேதியிலையும் போட்டி போடுறதுக்கு அவங்க குடும்பம் பயப்படுது. அதுலேருந்தே தெரியுது எவ்வளோ வீக்காக அவங்க யூபியில் இருக்காங்கன்னு. மத்திய பிரதேசம், ராஜஸ்தானெல்லாம் அவங்க ஈஸியாக வந்துடுற மாதிரி தான் பாஜகவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் பாஜகவுடைய வாக்கு வங்கி குறையும், அவங்களுடைய சீட்டு குறையும். அதுதான் இப்போ இருக்க கணிப்பு. நிச்சயமாக சார். தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.